ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ சுட்ட ஒரு பூரியும் அப்புறம் அது கூட என்ன நம்ம சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சட்னி. ஓகேங்களா? பூரி வித் நாட் கிழங்கு பட் சட்னி. ஓகேங்களா? ஸோ சட்னி கூட இந்த பூரி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ரிவ்யூ தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஸ்பெஷலி சில ஹோட்டல்ஸில் சட்னிஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நார்மலாக பூரி கூட கிழங்கு தான் நம்ம சாப்பிடுவோம். அப்படி சட்னி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நான் ஒரு ரிவ்யூவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பூரி வித் சட்னி நான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ பூரியை பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வீட்டில் சுட்டது தான். வீட்டில் சுட்டது நம்ம அப்படியே ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் அதை அப்படியே அந்த பவுல்லையே அப்படியே ஒரு சிப்பு பண்ணிவிட்டு, ஓகேங்களா, நல்லாயிருக்கும். சண்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் பூரி செஞ்சாங்க. சரி, அது கூடல கிழங்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சட்னின்னு சொன்னாங்க. சட்னி எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துருவோமே, அதை ஒரு ரிவ்யூவே பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், நல்லா அதை அப்படியே சட்னியில் முக்கிட்டு, ஓகேங்களா, தெரியுதா, அப்படியே சட்னி வடிவடியாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் இதில் ஊற்றி பார்க்கலாம். அந்த கிழங்குல கூட எவ்வளோ டேஸ்ட் வருமானு தெரியல, அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. சிம்பிள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. உங்களுக்கு தெரியும், பூரி கூடல கிழங்கு பண்ணோன்னா இப்போ அடுத்துட்டு வேலை என்ன சொல்கிறது, கிழங்கு போடணும், அப்புறம் அது கூடல வெங்காயம், அப்புறம் நிறைய இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். இது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி நல்லா அப்படியே குழப்பிட்டு நைஸ், நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனால் அதோட இதான் நல்லா இருக்குது. காலையில் செம்ம பசி ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக 11:30 ஆகுது. நல்லா பசியில் இருந்தேன். 11:30 தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் இன்னைக்கு. ஓகேங்களா? அந்தளவுக்கு செம்ம பசியில் இருந்தேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலும் தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இல்லை. ஓகேங்களா? ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. சேலஞ்சு மாதிரி பண்ணிட்டுருக்கீங்களா? நான் சேலஞ்ச் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் வீடியோ போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இது டைமிங் செட் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அந்த சேலஞ்சு நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது சேலஞ்ச் பண்ணுவேன். கூட இருக்கவங்களோடய சேலஞ்ச் பண்ணுவேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கிய சாப்பிடவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊற்றி விட்டு இப்படி ஊற்றி நம்ம நல்லா கொலையை விட்டு சாப்பிட பிடிக்கும். இல்லைங்களா? அப்படியே விட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே அதில் ஊற விட்டு, ஓகேங்களா, அப்படியே எடுத்து
சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம யோசிப்போம் ஸ்டைலாக சாப்பிட்லாமே, அதுக்கு தானே அது பவுல், அது டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், ஸ்டைல் நல்லாயிருக்கும். ஆனால் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ற விஷயத்தை நான் ஸ்டைலே பார்க்க மாட்டேன், சாப்பாடு மட்டும்தான். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பா இருந்துக்கிட்டும் சரி தான், சாலா வந்தாலும் சரி தான், நல்லா முக்கி எடுத்து கொலையை விட்டு சாப்பிட தான் பிடிக்கும். அந்த டேஸ்ட்டு எதுலேயும் வராது. இன்னும் சில ரிச் பீப்புளெலாம் ஸ்டைலாக சாப்பிட்றோன்னு வச்சுட்டு லைட்டாக சாப்பிடுவாங்க முக்கி. அப்படிலாம் எனக்கு சாப்பிட பிடிக்கவே செய்யாது. எனக்கு இந்த மாதிரி கொலை விட்டு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 2 பூரி தான் எடுத்திருந்தேன். ரொம்ப லென்த்தாக வந்து வீடியோ போக வேண்டாம் அப்படின்னு தான் 2 பூரி எடுத்திருந்தேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு 2 பூரி. நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஃபாஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற அந்த வீடியோஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே எங்கேஜிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ எங்கே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பாய்.